ஏற்கனவே அழகா ஆச்சரியமா லக்ஷ்மணனா வந்திருக்கார், பலராமனா வந்திருக்கார். பூமியோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. அது ஒண்ணு இல்லையா? அது கலியுகம் நம்ம எல்லா தொட்டதுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்கிறோம். வேலையா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்ன இல்லையா? அப்ப சாதாரண பகவான் ஆதிசேஷனே நீயே பூமியில் அவதாரம் பண்ணுன்னு சங்கல்பம் வேண்டாம். அந்த ஆதிசேஷன் தான் காரே கருணை ராமானுஜனா பூமியில வந்தார். காருண்யம் லோகத்துல கருணை கிடைக்கிறது தான் கஷ்டம். வியாதி கிடைச்சிடும், சாபம் கிடைச்சிடும். சாபம்னா நீ கஷ்டப்பட்டு தேடிலாம் போக வேண்டாம். துர்வாசர்லாம் வந்து கொடுத்துட்டு போவார். எத்தனையோ இடங்கள்ல பார்த்தோம்னா வந்துதான் கொடுக்குற. அவர் தேடி போய் யாராவது சாபம் வாங்கிக்கல பாருங்க. காருண்யத்தை வந்து கொடுக்கறதுக்கு லோகத்தை ஆள் இல்லை, ராமானுஜர் தவிர. காருண்யத்தை தேடி வந்து இந்தான்னு யாராவது கொடுக்க முடியுமான்னா உடையவர் மட்டும்தான். இந்த காருண்ய சிகாமணி, எல்லாத்துக்கும் சிகாமணின்னு சொல்லியா? அதுபோல அந்த காருண்யத்தை காட்டுறதுக்கு வந்துட்டாராம் யதிராஜன். யதிராஜனுடைய காருண்யம் காரே கருணை ராமானுசா. இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. இவரங்க தகுந்த கதற யாரப்பா அறிஞ்சுக்க முடியும் காருண்யத்தை? அவரவர்களுடைய அனுபவத்தை கொண்டு உங்களுடைய காருண்யம் தெரியும் சுவாமி. ஆனா உங்களுடைய காருண்யத்தினுடைய அளவை எந்த பாஷையில, எந்த வார்த்தையில, எந்த அளவை கொண்டு தீர்மானிக்கிறது? மேகத்தினுடைய காருண்யத்தை கூட அது கொற்ற மழை அளவை வச்சுட்டு முடிவு பண்ணிடலாம். சில சமயங்கள்ல சில மேகங்கள்ல அப்படி போகிற போக்க மழையை பிஞ்சுட்டு போயிடும். பூமியை நினைச்சுட்டு மண்வாசனையை கலப்பிட்டு சூட்டை கலப்பிட்டு போகிற மேகங்கள்லாம் உண்டு. அவரோட காருண்யம் அவ்வளவுதான். ராமானுஜ காருண்யம் என்னடான்னா 1000 வருஷம் கழிச்சு நம்ம வரைக்கும் பொழிஞ்சு. அப்ப நிரந்தரமான காருண்ய மேகம் அப்படின்னா யதிராஜ சுவாமி ராமானுஜர். காருண்யத்தை வாங்கிக்கணும் இல்லையா? கிடைக்கிறது கொட்டி கிடக்கு. இப்ப கூட சகசிராத்தியாயிரமாவது வருஷ காருண்யம் திரும்புற பக்கம் எல்லாம் வருஷிக்கிறது. ஸ்டிக்கர்ல வந்துட்டார், வாட்ஸ்அப்ல வந்துட்டார், ரிங்டோனா வந்துட்டார். இதோட யாருன்னா வர முடியும்? எத்தனையோ இடங்கள்ல எதிராஜன் அவ்வளவு அழகா ரிங்டோனா வந்துட்டார். ராமானுஜ சகசிராப்திக்கு ராமானுஜருடைய ரிங்டோன் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. இத்தனை தூரம் ஆச்சரியமா அழகா வந்துட்டார். ஜோரா ஸ்டிக்கர்ல இருந்து திரும்புற பக்கம் எல்லாம் அப்படி ரங்கராஜன் சொல்லி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வரேன். இப்படி போனா எங்க போனாலும் தலைக்கான ராமானுஜர் அவர் என்ன சொன்னார், என்ன சொன்னார், என்ன சொன்னார் அழகாக ஓடிட்டு இருக்கு. ரங்கராஜன் மேல மட்டும்தான் ஹோர்டிங் வைக்கல. ரங்கராஜனை செய்தித்தால் நன்மை பயக்கும் ராமானுஜர் சொல்லியிருக்கார். ரங்கராஜன் மேல மட்டும்தான் ஸ்டிக்கர் வைக்கல. திரும்புற பக்கம் எல்லாம் இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தை ராமானுஜர் வாழ்கிறார்ன்றதுக்கு காதால 5 மணிக்கு உட்காந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். எந்த பக்கம் திரும்பினாலும் யதிராஜ காருண்யம் தான். அப்ப இந்த காருண்யம் வர்ஷிச்சுட்டே இருக்கு. இந்த காருண்யத்தை எப்படி வாங்கிக்கணும் அப்படின்னா கொங்கில் பிராட்டி வம்சத்தார் போல வாங்கிக்கணும். வாங்கிக்கிறதுக்கு சத்பாத்திரம் வேணும் இல்லையா? காருண்யம் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் வர்ஷிக்கிறார், மாற்றமே கிடையாது. இது ராமானுஜ காருண்யம் திருக்குளத்தார் சொல்ற அளவுக்கு. இப்ப கூட அந்த மணவாள மாமணிகள் திருவரசர் ஒரு பாகவதரை பார்த்தோம். பெருமையா சொல்றோம், நாங்கெல்லாம் திருக்குளத்தார் சாமி அப்படின்னு சொல்றோம். நாங்கெல்லாம் சாதாரணவர் திருக்குளத்தார் சாமி. இங்க பிள்ளை உறங்காவதில் தோல் மேல கையை போட்டு தான் உடையவர் போவார். அதோட குளிக்க வரும்பொழுது முதலியாண்டா தோல் மேல போட்டுவார். தீர்த்த மாறிட்டு போகும்பொழுது பிள்ளை உறங்காவதில் தோல் மேலதான் சாமி கையை போட்டு போவார். திருக்குளத்தார் அவர் சொல்லும்போது அழகா இருக்கு. நான் சொல்றத மறுபடியும் சம்ஸ்கிருதம் அவங்க எட்டி பார்த்துடுறேன். அவருக்கு அந்த அழகா அந்த பாகவத பாஷை திருக்குளத்தோடு சொல்லும் பொழுது அது ஒரு சாத்வீக அகங்கார். சாத்வீக அகங்கார் எல்லாருக்கும் வந்துடுறது கிடையாது எல்லா சந்தர்ப்பங்களையும். ஆனா ஒரு சாத்வீக அகங்காரம் அவர் சொன்னார். நான் நினைச்சேன் 1000 வருஷம் கழிச்சு இவர்கள் சொல்றாரு அப்படின்னா ராமானுஜர் காலத்துல இருந்தவர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? உடையோட நேரடி திருவடி சம்பந்தம் பெற்றவர். திருவடிதானே ஆச்சாரியன் திருவடி, ஆச்சாரியன் திருவடி, ஆச்சாரியன் திருவடி. ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம் சரணாகதியில நிக்கிறது இல்லவே இல்லை. ஆச்சாரியன் திருவடி நிழல்தான் சரணாகதி. இதுக்கு கூட சப்போர்ட்டிங் பில்லர்ஸ் தான். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய அஸ்திவாரம் என்னன்னா ஆச்சாரிய சரண கமலம் தான். இதை விட்டா கதி இல்லை. பிரிய ஒரே வழி உடையவர் திருவடி. இது ஒண்ணுதான் அஸ்திவாரம் இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு. ஒண்ணுமே வேண்டாம். எல்லாம் இல்லைன்னா கூட இந்த ஆச்சாரிய சரண கமலங்கள்
காப்பாத்திடும். எனக்கு ரொம்ப பாதிச்சது கொங்கில் பிராட்டியுடைய சரித்திரம். முதல் தடவை எல்லாம் வாசிச்ச பொழுது கதறி கதறி எழுதிருக்கேன். இப்படியெல்லாம் கூட ஒரு ஸ்திரீ இருக்க முடியுமா? இப்படியெல்லாம் கூட கருணையை வாங்கிக்க முடியுமா? சொன்னாவே கொங்கில் பிராட்டி சரித்திரம் படிச்சதுக்கு அப்புறமா தான் உடையவர் மேல இன்னும் அபிமானமே எனக்கு பிடிக்கும். உண்மையை சொல்ல கொங்கிராசான் திருமாளிகளை சொல்றேன்றதுக்காக நினைச்சிடலாம். ஏன்னா உடையவரோட சரித்திரம் ஒவ்வொருத்தரையும் படிக்கும் பொழுதெல்லாம் சரி இவாள்லாம் ஒரு லெவல்ல இருக்கா, நம்மெல்லாம் கூடத்தாழ்வான் மாதிரியோ இல்லாட்டி ஒரு நிறைய எம்பார் கோவிந்தர் மாதிரியோ முதலியாண்டா மாதிரியோ பக்கத்துல நெருங்க முடியும் நன்னா தெரியும். ஆனா எம்பார் கோவிந்தர் முதல் ராஜ எண்ணிக்கை கூட பாரிய கிட்ட ராமானுஜ வைபவம் பேசினார்னா நம்ம அதை கதை சொல்றதுக்கே கொஞ்சம் நான் பூசும் சமயத்துல அதெல்லாம் எப்படி நமக்கு சொல்றதுக்கு அருகதை உண்டா தகுதி உண்டான்னு தோணிவிடும். கூடத்தாழ்வான் நம்ம நாமத்தை சொல்றதுக்கு கூட அதிகாரம் கிடையாது. முதலியாண்டா உடையவரே முதலியாண்டானை தவிர எல்லாவற்றையும் விட்டேன்னு சன்னியாசி சமயத்துல. முதலியாண்டானை அவராலே எம்பெருமானாலேயே விட முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் அவருக்கே உகந்த ஒரு வஸ்துவை பத்தி நம்ம பக்கத்துல எங்கேயுமே கிடையாது. பக்கத்துல தூரத்துல எல்லாம் அங்கேயோ சரியா அடுத்த தேசத்துல நின்று இவாளை பார்க்கணும். நம்ம தான் பாகிஸ்தான்ல நின்று பார்க்கற மாதிரிதான் நமக்கும் இவாளுக்கு. அவெல்லாம் பாரத தேசவாசி, நம்ம எல்லாம் பாகிஸ்தான் வாசினா அவளுடைய ஸ்திதிக்கு அடிய தேவரிகள் சொல்ல எங்களோட லெவல்ல சொல்லி அந்த ஒரு ஸ்திதியில ஒரு சாதாரண குடும்பஸ்திரீ ஒரு பஞ்சம் ஒரு காரண்யத்தை சம்பாதிச்சு கொடுக்க முடியுமான்னா அது ப்ரூஃப் கொங்கில் பிராட்டியுடைய திவ்ய சரித்திரம். காரணம் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் சொல்லுவோம். எல்லாத்தையும் நல்லது உண்டு. இன்னைக்கு இப்ப கூட மழையே இல்லைன்னுதான் எங்க மழை இல்லைன்னு சொன்னாலும் முதல்ல எனக்கு கொங்கில் பிராட்டியை தான் ஞாபகம். ஏண்டான்னா மழை இல்ல காரண்யம் கிடைச்சது. ஒண்ணு பிடிக்கினாதான் இன்னொன்னு கிடைக்கும். அவனால ஏதோ பெரிய காரண்யம் சுத்தி வர காத்துன்னு இருக்கு. இல்லாட்டி கிடைச்சிருக்காது. நிஜமாவே நிறைய பக்த சரித்திரங்கள் எல்லாம் புரட்டி பார்த்தோம்னா ஏதோ ஒரு துர்பிக்ஷம் வருது அப்படின்னாலே பெருசா ஒரு அனுகிரகம் கிடைக்க போறதுன்றது நிரூபணமான ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்திலையும் எடுத்துட்டு பாருங்க, அந்த ஆச்சரியம். ஒரு பஞ்சம் என்னடான்னா அவ ஊரை விட்டு கலப்பிடுது. லோகத்துல எது சுகம் அப்படின்னு யக்ஷ பிரசனத்துல யக்ஷன் யுதிஷ்டரை பார்த்து கேட்க அவர் சொல்ற, எந்த இடத்துல பிறந்தோமோ அந்த இடத்துல வசிச்சுண்டு அந்த இடத்துல உதரகோஷம் பண்ணிட்டு அந்த இடத்துல வாழ்ந்துட்டு அந்த இடத்துல நல்ல கதி அடையிறது சுகம். இங்கேருந்து இந்த பணம் கிடைக்கிறதுன்னு தேசத்தை விட்டு இன்னொரு ஃபாரின் கண்ட்ரில போய் உட்காந்து லட்சம் சம்பாதிச்சுட்டு வருஷத்துல ஒரு 10 நாளோ 15 நாளோ ஊருக்கு வந்துட்டு பார்த்து எல்லாத்தையும் பார்த்து எங்க ஊரு எங்க வீடுன்னு சொல்லிட்டு போகிறது சுகம் இல்லை. அங்கேயே இருந்து நான் பிறந்து வளர்ந்தேன், எங்க தாத்தா வளர்ந்த வீடு, என்னுடைய பேரன் பேத்தி வளர்ந்த வீடு. அது நிஜமாவே இன்னைக்கும் நான் பார்த்திருக்கேன். பல பேர் அவ சொந்த ஊருக்கு போனான்னா அந்த கிரவுண்டு அந்த வீட்டெல்லாம் விட்டு ஒரு 10 கை மாறி இருக்கும். ஆனா இதான் எங்க அப்படின்னு அவ ஏன்னா நல்ல மனுஷாலா இருக்காதான் ஒன்றும் சொல்றது இல்லை. ஏன்னா அவ பேர் தான் ருஜு ஆயிருக்கு. கரெக்டா லாஜிக்கலா 10 படி அவ இருக்கு. ஆனா அபிமானம் விடாது. எத்தனையோ பெரியவாள்லாம் போகும்பொழுது தாத்தா பாட்டி வாழ்லாம் போகும்போதுதான் சொல்லுவா, அதில் இதான்டா நான் பிறந்த வீடு அப்படின்னா அது பழவியும் மாறி. ஆனா அந்த அபிமானம் அதுதான் சுக்கம். எதிரானா நம்ம மூதாதைகள் வாழ்ந்த ஒரு இடத்துல வாழ்த்துக்கணும். நமக்கு இன்னைக்கு தேசத்துல எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ இல்லை. ஆனா அதையும் தாண்டி ஒரு சமாதானம் என்ன தெரியுமா? நம்ம தேசத்துல இருக்கோம் பாருங்க. ஜனனி ஜன்மபூமிச்ச ஸ்வர்காதபி கரியசி. பகவான் ராமனுடைய திருவாக்கு. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் ஸ்வர்க்கத்தை காட்டிலும் சிரேஷ்டமா. விபீஷணியோட சொல்றான். விபீஷணன் சொல்றான், சுவாமி லங்கையில இருந்திருந்தோம் சுவாமி, நீங்க ராஜ்ய பரிபாலனம் பண்ணுங்க சுவாமி. ராமன் ஒரு ராஜ்யத்தை விட்டான். ஆனா சிங்கிபேரபுரம் கிடைக்கிறது, கிஷ்கிந்தா கிடைக்கிறது, ஸ்ரீலங்கா கிடைக்கிறது. ஒன்னத்தை விட்டோம்னா 3 கிடைக்கிறது சுவாமிக்கு. அப்பதான் பகவான் சொன்னான், இல்ல விபீஷணா இது என்னதான் இருந்தாலும் அந்நிய தேசம். விபீஷன் பார்க்க அந்நிய தேசமா? சுவாமி நீங்க ஜெயிச்சிருக்க உங்களுடைய தேசம் இல்ல, உனக்காகத்தான் ஜெயிச்சேன். அந்த இடத்துல இருக்கமாக ஏன்னா சீதை 10 மாசம் துக்கப்பட்டிருக்காங்க. இந்த இடம் வேண்டாம்னு கிளம்புறானா சுவாமி. அப்பதான் சொல்ற, ஜனனி ஜன்மபூமிச்ச ஸ்வர்காதபி கரியசி. ஸ்வர்க்கம் அப்படின்னா இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரியும் வேண்டே அரங்கமா நகருள்ளார். தாத்தாலே நேற்று ராஜில இங்க இருக்கோம் ஸ்ரீரங்கத்துல நன்னாதான் இருக்கு அப்படின்னு இருக்கு. வாஸ்தவம் தானே. ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், பாகவதர்கள், சிஷ்யர்கள் மண்டி கிடந்த பூமியின் பொழுது ஸ்ரீரங்கம் வசத்தி தான் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு வரத்தான் செய்கிறது. காலையில தண்ணியே இல்லை, மண்ணுதான் இருக்கு. கொள்ளிடத்துல குப்பை தான் இருக்கு.
ஆனாலும் அந்த மண்ணை பார்த்தாலே என்னமோ ஒரு சந்தோஷம். அப்படியே வீதிகளை நடக்கும் பொழுது ராமானு சொன்னா அந்த வீதிகள் அப்ப ஒரு ஈர்ப்பு தானே. அப்ப அந்த இடத்துல ஒரு துர்பிக்ஷம் ஊரை விட்டு கிளம்புறாள். வேற வழி இல்லாமல் சரி அப்படின்னு கிளம்பிட்டாலும். ஆனா அவளுக்கு பாக்கியம் பாருங்க, ஸ்ரீரங்கத்துல யாரோ ஒரு பந்து இருந்துட்டா. அதாவது நமக்கெல்லாம் பந்து இருந்தாலும் அப்படி ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி திவ்ய தேசத்துல இருந்தா வச்சுக்கோங்களேன், முதல்ல தங்குறது எங்கன்னு யோசிக்க வேண்டாம், கல்விக்கு எங்க போகணும்னு யோசிக்க வேண்டாம். உள்ளூர்லயே இருக்கிறவான்னா எந்த இடத்துல நின்னா பெருமாளை சேவிக்கலாம், மற்ற சாவி எடுத்துன்னு போற இப்ப போலான்னு சொல்லுவோம். நம்ம ஊருக்கு புதுசாக எனக்கு அதான் 5 மணிக்கு போய் உட்காந்துட்டு இருந்தோம். 7 மணிக்கு 5 மணிக்கு விசுவரம் சொல்லி நாங்களே ஊருக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தா 7 மணிக்கு தான் அப்படின்னு விட்டான். அதே உள்ளூருக்காரன் யாராவது அவாது தங்கியிருந்தோம் தான் எல்லாம் இப்பெல்லாம் உற்சவம் நடக்கிறது. அப்புறம் ஒரு உற்சவம் நடக்கிறதா நீ லேட்டா விஸ்வரூபம் அப்படின்றான்.